Hello students, welcome to Hiba Max 10th Standard Max ஓட quarterly exam preparation பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே 8 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். டே 8 வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் செஷன்ல முடிச்சிட்டேன், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்ட்டு சொல்லுங்க. சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு இருக்கேன். முடிச்சிட்டிங்களா இல்லையான்றதை கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு டே 9. டே 9ல நான் 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 எக்ஸசைஸுமே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். ஆல்பா பீட்டா சம்ஸ் 3.14ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 3.13 டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. del is equal to b square minus 4ac. நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு ஏபிசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0னா என்ன, கிரேட்டர் தேன் 0னா என்ன, லெஸ் தேன் 0னா என்ன, இதுதான் கொஸ்டின். இதை மட்டும் நீங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸை நல்லா பார்த்துட்டீங்கன்னா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு 5 மார்க் இல்ல ஒரு 2 மார்க்கை நீங்க எழுதிடலாம். அண்ட் அதே மாதிரி 3.12 ஃபுல்லா வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுல முக்கியமான சம்ஸ் மட்டும் கூட ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி சம்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3.12ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ நம்பர். அதுக்கப்புறம் பஸ் கவர்ஸ் சிக்னல் தேர்ட் கொஸ்டின். நான் அதுவுமே சொல்றேன், என்னென்ன கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அடுத்து வந்து ஃபிஃப்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின் மியூசிக் பிளேட் வேணா, ஸ்கொயர் ஃபீல்டு 8th கொஸ்டின். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க. 1 2 3 4 5 கொஸ்டின் முதல்ல முடிச்சிடுங்க. முடிச்சிட்டு நீங்க பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கணும். எப்பவுமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட அப்படிதான் சொல்லுவேன். நீங்க இதை முடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கணும். அண்ட் 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கணும். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ வேர்ட் ப்ராப்ளம் சம்ஸ், டிஸ்கிரிமினன்ட் சம்ஸ், அப்புறம் ஆல்பா பீட்டா சம்ஸ் ரொம்பவே ஈஸி தான் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா. இல்லைன்னா தான் கஷ்டமா தெரியும். ஸோ நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு, மறக்காம நீங்க வீடியோஸை பாருங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பாருங்க, டெஸ்ட் எழுதுங்க. நீங்க இது வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ என்னோட டே 9 வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இதுல நம்ம சாப்டர் 1 2 3 முடிச்சிட்டோம். 3மே முடிச்சிருக்கலாம், இனியோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். கிராஃபும் முடிச்சிட்டேன். பேலன்ஸ் நமக்கு 4 5 6 இருக்கு. 6ல 6.1 மட்டும்தான். 5th சாப்டர் மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு 3 days இல்ல 4 daysக்குள்ள இதை முடிக்க பாக்குறேன். ஆமா, 3 to 4 daysக்குள்ள முடிக்க பாக்குறேன். முடிச்சிட்டு ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறேன். அதுல இருக்க 2 மார்க்ஸ் தனியா ப்ராக்டிஸ் பண்ணலாம், 5 மார்க் தனியா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும், நீங்க ப்ராக்டிஸ் வந்து கண்டினியூஸா பண்ணணும், எனக்கு குவார்டர்லி எக்ஸாம்ல நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ல வந்தோடனே வீடியோ ஓபன் பண்ணி டே 9ன்னு ஒரு புக்ல எழுதி இன்னைக்கு நான் என்ன ஒர்க் கொடுத்தேன்னு எழுதி டெஸ்ட் எழுதி பாத்துருங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Thank you so much for watching.